ஹே மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் என்கேஜர் செவன். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களுக்கு திருவிழா சட் பூஜா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மௌனூர் ஆற்றுக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. ஸோ நாங்களும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் போகிறோம். இவர் தான் சதீஷ், நான் தான் எனக்கு. நாங்கள் 2 பேர் தான் போகிறோம் கைஸ். ஸோ சட் பூஜானா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. சட் பூஜா பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இது ஏன் நாங்கள் ஆற்றுல கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆற்றுல தான் நாங்கள் சூரிய பகவானை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி தான் உங்களுக்கு ஜனவரியில் வரும், எங்களுக்கு பார்த்திங்கன்னா நவம்பரில் வரும். ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நாங்கள் சூரியன் பகவான் ஈவினிங் மறையும் போது போவோம், மார்னிங் உதிக்கும் போது போவோம். ஸோ 2 டைமும் நாங்கள் சாமி கும்பிடுவோம். இந்த சட் பூஜா மோஸ்ட்லி எந்த ஊரில் அதிகமாக கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் மட்டும்தாங்க அதிகமாக கொண்டாடுறாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அண்டு ஜார்க்கண்ட் இவங்களும் கொண்டாடுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி பீகாரில் தான் இந்த விழா கொண்டாடுறாங்க. இந்த விழா பார்த்திங்கன்னா எமோஷ்னல், பீகாரோட எமோஷ்னல் ஃபேமிலி எல்லாம் ஒன்றாகிற டே. ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க இந்த நாள். வேண்டிக்குவாங்க சூரிய பகவான்கிட்ட. இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல தான் கொண்டாடணும். இல்லைன்னா அவங்க வீட்லேயே குழி தோண்டி தண்ணி ஊற்றி அங்கே கொண்டாடலாம். இல்லைனா ஸ்விம்மிங் பூல் மொத்தத்தில் அதில் ஆற்று தண்ணி கலந்துட்டு அதில் நின்று கூட கொண்டாடலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2-3 பிக்சர்ஸ் நான் காமிச்சுக்கிறேன் கைஸ். ஒரு சில பிக்சர்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஃபாரினில் பார்த்திங்கன்னா சட் பூஜா கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி நிறையா பிக்சர்ஸ் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஃபைனலி பார்த்திங்கன்னா இப்போ நான் மௌனூர் ஆற்றுக்கு ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். போய் ஆற்றுக்கிட்ட போய் சேர்ந்துருவோம் கைஸ். சரி, நீங்கள் எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். நாமக்கல்ல பார்த்திங்கன்னா 2 ஆறு இருக்குது. ஒன்று மௌனூர் ஆறு, இன்னொன்று வேலூர் ஆறு. பரமத்தி வேலூரில் இருக்கிற ஆறு. ஸோ அங்கே ஏன் போகல ப்ரோ, இங்கே ஏன் போகிறீங்கன்னு கேட்பீங்க. இங்கே வருஷம் இங்கே தான் வரோம், அதனால் எப்பயுமே இங்கேயே வந்துட்டோம். ஸோ வேலூருக்கு போகலாம், உங்கள் இஷ்டம். எங்கள் ஆறு எங்கே இருக்கோ அங்கே சட் பூஜா கொண்டாடலாம் கைஸ். ஆற்றுக்கு வந்து சேர்ந்துட்டோம் கைஸ். இப்போ நான் நேராக போகிறோம். ஆறு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, தண்ணி இல்லை. ஸோ சதீஷ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் மேட்ச் தான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட் பூஜா அன்றைக்கி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் ஃபைனல். யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில, ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கம்மியாக தான் இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ இந்த கவலையிலே பையன் போயிட்டு இருக்கிறான் காய்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:50. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது 4:10 ஆயிடுச்சு காய்ஸ். ஸோ லேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பயும் சூரியன் இருக்குது. கரெக்டாக மறையும் போது தான் நாங்கள் போகணும். சூரியன் வந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இந்த சைட்லாம் முன்னே தண்ணி அதிகமாக இருந்தது. இப்போ இங்கேருந்து அங்கே போகணும், நடந்து போகணும் எல்லாருமே. சதீஷ் பார்த்திங்கன்னா முன்னாடி வேகமாக போகிறான். ஸோ இவன் போகிறான்ல, இவன் தான் என்னோடய தம்பி, 2ஆவது தம்பி சதீஷ். சதீஷ் கையில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த. ஸோ வரும்போது கொடுத்தாங்க, பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கிறனால. நம்ம சேனல் நியூ மாதிரி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க கைஸ், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சதீஷ் பார்த்திங்கன்னா நாங்கள் வேகமாக ஓடி போயிட்டான். நானும் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கேன் கைஸ். நாங்கள் தெரியுதான் அங்கே போயிட்டான். மௌனூர் ஆற்றுல பார்த்திங்கன்னா ஒரே கல்லாக இருக்கும், பார்த்து தான் நடந்து போகணும் கைஸ். அதனால் பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பையனை பாருங்கள், ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிறான் ஈவினிங் டைம். ஸோ எல்லாம் சாமி கும்பிட்டுருக்குறாங்க. கையில் வச்சுருக்க மரம் பார்த்திங்கன்னா அது பழம் எல்லாம், அது ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக தன்னோட ஹஸ்பண்டுக்காக வேண்டிக்குவாங்க. ஸோ இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா மறைய போகுது. ஸோ சட் பூஜா பற்றி நான் இன்னும் முழுசாக சொல்லலை உங்களுக்கு. ஸோ அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அண்டு செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கையில் அவங்க பார்த்திங்கன்னா சொம்பில் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்களே. ஸோ அது ஆற்று தண்ணி ஊற்றுறாங்க. அப்புறம் இல்லைன்னா பால் ஊற்றலாம்.
2023 சட் பூஜாவில் பார்த்திங்கன்னா இப்போ கம்மி பேர் தான் வந்திருக்காங்க. இதே 2022 பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க, இதோட நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வேலூர் ஆற்றுக்கும் போயிருப்பாங்க. உங்களுக்கு 2022 சட் பூஜா ஒரு சில கிளிப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லெட்ஸ் கோ த ஃப்ளாஷ்பேக். End of flashback. ஐ ஹோப் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜாலியாக தீபாவளி மாதிரி. பட்டாசுலாம் இப்போ வெடித்தாங்க, அதை நான் ரெக்கார்ட் பண்ணல கைஸ். சூரியன் பார்த்திங்கன்னா இன்னும் மறையலை, கொஞ்சம் டைம் இருக்குது கைஸ். அப்புறம் சட் பூஜா பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல், ஓகேவா கைஸ். பீகாரில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவங்க கையில் வச்சுருந்தது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் கைஸ். பாருங்கள், இதுதான் கையில் வச்சுருப்பாங்க. இது முன்னாடி தான் நம்ம ஆற்று தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றணும் கைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் சூரிய பகவானை பார்த்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா லைனாக இருக்குது. ஸோ இதுதான் கையில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சு, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. சூரியனும் மறைஞ்சிருச்சு கைஸ். இனிமேல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புவாங்க கைஸ். ஸோ எல்லாருமே கிளம்புறோம் கைஸ். நானும் சதீஷும் கிளம்பிட்டோம். ஸோ சதீஷ் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கைஸ். ஸோ நானும் கூடயே போகிறேன். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்களா தலையில் எடுத்து வச்சுட்டு போகிறாரு பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நான் மார்னிங் தூக்கிட்டு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா என் தம்பி தூக்கிட்டு போகிறான். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது முன்னாடி, ஏன்னா தண்ணி சுத்தமாக இல்லை இந்த சைடு. ஸோ ஆறு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கனால அங்கே பார்த்திங்கன்னா ஆழமே இல்லை. ஸோ அதனால் பைக் எடுத்துகிட்டு போகலாம், அது வரையும் வந்துட்டாங்க. ஸோ நான் ரிட்டன் சதீஷ் கூடயே கிளம்புறேன் கைஸ். மார்னிங் எல்லோரும் வருவோம் ரிட்டன். இப்போ சூரியன் மறைஞ்சிருச்சு, மறைஞ்சதுக்கப்புறம் தான் நான் கிளம்புறோம். சட் பூஜா பற்றி டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் கைஸ். The next day. என்ன ப்ரோ ஈவினிங் பைக்கில் போனீங்க சதீஷ் கூட, இப்போ மார்னிங் காரில் போகிறீங்கன்னு கேட்பீங்க. ஆமாம் கைஸ், மார்னிங் 4 மணிக்கு நாங்கள் கார்லேயே கிளம்பிட்டோம். ஏன்னா அவனும் கார்லேயே போயிட்டான். ஸோ அதனால் நாங்கள் என் ஃபேமிலியோடு நான் காரில் போகிறேன் கைஸ். ஸோ அந்த சட் பூஜா டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறேன் கைஸ், கேளுங்க. 3 நாள் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அப்படின்னா சாப்பிடாமல் இருப்பாங்க. டே 1 பார்த்திங்கன்னா கத்துபால் செய்வாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டே இந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி தாங்க வீட்லேயும் செய்வாங்க, இதுதான் சாப்பிடுவாங்க முதல்ல. செகண்ட் டே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா கர்ணா பூஜா பண்ணுவாங்க கைஸ். செகண்ட் டே ஒரு சில பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ், ஸ்க்ரீனில் பாருங்கள். செகண்ட் டே கர்ணா பிரசாதம், உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். இதில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பொங்கல், அப்புறம் பழம் இதெல்லாம் சாமிக்கு வச்சு அப்புறம் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 4:30 மௌனூர் ஆற்றுக்கு வந்துட்டோம் கைஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மார்னிங் மௌனூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. இது லேட்டாகவே வந்திருக்கோம், 5 மணிக்கு வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். சீக்கிரமாக வந்துட்டோம், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறோம். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்துட்டு முன்னாடி வந்து நின்றுட்டேன். இப்போ பின்னாடி எல்லோரும் காமிச்சிட்டுங்க பார்த்தீங்களா, எல்லோரும் லைட் மொபைல் டார்ச் லைட் ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. டைம் பார்த்திங்கன்னா 4:50. சொன்ன மாதிரி 5 மணிக்கு எல்லோரும் வராங்க. போன வருஷம்லாம் பட்டாசுலாம் வச்சு கொளுத்திட்டு இருந்தாங்க, இந்த வருஷம் யாருமே பட்டாசு வெடிக்கல அந்தளவுக்கு. ஆமாம், இப்போ வெடிக்கிறாங்க, ஒருத்தர் வெடிக்கிறாரு. ஸோ இப்போ தான் காய்ஸ் எல்லோரும் வராங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா இன்னும் சூரியன் ஒதிக்கலை, இப்போ தான் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, அங்கேருந்து எல்லாம் வராங்க. ஆற்றுக்கெலாம் ரீச் ஆகிட்டு ஒரு சில பேர். ஃபஸ்ட்டு வந்ததே நாங்கள் தான், என்ன சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா இருட்டாக தான் இருக்குது இடம்லாம் எல்லாம். ஸோ அவங்க வர வரையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருக்கிறேன் கைஸ் பிரசாதத்தை. ஸோ இதுதான் அவங்க கையில் வைப்பாங்க மார்னிங். ஸோ அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சூரியன் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது.
அது வரையும் என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். அதான் சுற்றி முற்றி காமிக்கிறேன், ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு, எனக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஏன்னா இருட்டாக இருக்குது. ஸோ சூரியன் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணலாம் கைஸ். 1 hour later. குட் மார்னிங் யூடியூப் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயிடுச்சு, சூரியன் மேலே வந்துடுச்சு, எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் எல்லாம் சாமி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. சூரியன் பார்த்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்றாங்க, வேண்டுறவங்க இப்போ வேண்டிக்கிட்டாவா. அப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் குளிக்கணும். ஸோ நானும் போய் குளிக்கலாம் தான் பார்க்குறேன், ஏன்னா இப்போ ரெக்கார்ட் வேறு பண்ணிட்டு இருக்கனால குளிக்கல. ஸோ மார்னிங் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதை உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ், பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க ஈவினிங்கோட. ஸோ மார்னிங் நிறைய பேர் வந்திருக்காங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். சூரியன் உங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்றீங்க, ஆனால் சூரியன் வந்துடுச்சு, ஆனால் வானம் மறைச்சிக்கிச்சு கைஸ். இப்பயும் பரவாயில்ல. இந்த பையன் இவ்வளோ ஆக்ஷன் ஏன் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இந்தியா தோத்துருச்சு கைஸ், வேர்ல்டு கப் தோத்துருச்சு. அதனால பையன் சோகத்தில் தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டு இருக்கிறான். இந்தியா தோத்ததுனால ஆஸ்திரேலியா வின் ஆயிடுச்சு கைஸ், வேர்ல்டு கப் வாங்கிட்டு போயிட்டாங்க நம்மக்கிட்டேருந்து. 2023 சட் பூஜா முடிஞ்சிருச்சு கைஸ். டீட்டெயிலாக நெக்ஸ்ட் இயர் 2024 பார்க்கலாம். இப்போ எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறோம், எல்லோரும் எடுத்து வச்சுட்டாங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் கைஸ். நான் தான் வீட்டுக்கு போகணும் இந்த தலையில். ஹே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சட் பூஜா பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சரியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 2024 இதோட பெட்டராக கொண்டு வந்துடலாம், வீடியோ நல்லா பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், see you next time.